தன்னோட பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தர மறுத்ததன் மூலம் நெருக்கடிக்கு கீழ்ப்படிந்து தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுகிறது அப்படின்னு நரேந்திர மோடி குற்றம் சாட்டுறாரு. ஒரு ஆங்கில நாளிதழில் அவர் சொன்னதாக மேட்ச் ஃபிக்சிங் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்துறாங்க. ஆட்டத்தின் முடிவை அல்லது ஆட்டத்தின் போக்கை ஏற்கனவே முடிவு செய்து காங்கிரஸ் அரசு சொல்றபடி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படின்னு அவர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. உங்களை இது ஒரு அவாண்டமான ஆதாரமே இல்லாத ஒரு அவதூறு. இது அதுவும் இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்துகிற ஒருவர், ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில், இழிவுபடுத்துகிற வகையில், அதனுடைய தனித்தன்மையை சீர்குலைக்கிற வகையில் இப்படி ஒரு கருத்து சொல்லி இருப்பது நரேந்திர மோடி யார் என்று இந்த உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அதனுடைய நம்பகத்தன்மைக்கு மாறாக இவர் இப்படி பேசுவது, இவர் எவ்வளவு தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் இவர் செய்கிறார்ன்றதை நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக, இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நாம் தேர்தலை பார்த்துருக்கிறோம், பல வன்முறை நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த இதுவரைக்கும் 15 நாடாளுமன்ற தேர்தலில் 67% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு மிக அமைதியாக, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய நிலையில் இப்படி இழிவுபடுத்துவது, அந்த தேர்தல் ஆணையத்தில் அதனுடைய தனித்தன்மை இன்னைக்கு காக்கப்படுவது எல்லாருக்கும் நல்லது. அப்பதான் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்படிப்பட்ட பிரதமர் வேட்பாளராக இருப்பவர் இப்படி பேசுவது எந்த வகையிலும் அது அவருடைய தகுதியை குறைத்து கொண்டதுதான் அதான் நான் பார்க்கிறேன். இல்ல, தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுல பெரிய அளவுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அங்கங்கே பல விஷயங்கள் நடக்குது. அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாம தேர்தல் ஆணையம் நிற்கிறதாக பார்க்க முடியுது. அல்லது ஏனோ அந்த விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிறது இல்லையோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. ராகுல் காந்தி இவிஎம் பக்கத்துல இருக்கிறாரு, அது சம்பந்தமாக நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. மேற்கு வங்கத்துல பல இடங்கள்ல போலிங் பூத்துல இருந்து ஆட்களை அடிச்சு விரட்டிட்டு பூத்தை கேப்சர் பண்ணி போலிங் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு. அதுலலாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? தேர்தல் ஆணையத்தினுடைய சுயேட்சையான சுதந்திரமான செயல்பாடை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது முடிஞ்ச வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான செயல்பாட்டோடு இருப்பதாகத்தான் நாங்களும் நினைக்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய ஆளுமைக்குள் அல்லது ஒரு அழுத்தத்தில் அது செயல்படுவதாக தெரியலை. இருந்தாலும் ஒரு முழுமையாக ஒரு 100% நற்சான்றிதழ் வழங்க முடியாத நிலைமை இருக்குது. தமிழகத்தில் 144 போட்ட போது கூட எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இருந்தது. இப்போ நீங்களே சுட்டி காட்டிய அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பல இடங்களில் பூத் கேப்சரிங் நடக்குது. டெலிகிராஃப் பத்திரிகையில் சமீபத்தில் வந்திருந்தது கூட, ஹேண்டிகேப்டுன்னு சொன்னால் கூட ஓட்டு போடலாம். அதனால பெரும்பாலானவர்களுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்து கண்புரை அறுவை சிகிச்சை செய்ததாக கூடவே மொத்தமா திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்குங்கிற விஷயங்கள்லாம் வருது. இது ரிப்பீட்டடாக தேர்தல் கமிஷனுடைய கவனத்துக்கு பல முறை முதல் ஃபேஸ்ல இருந்தே மேற்கு வங்கத்தில் நடக்குதுங்கிறத கொண்டு போயிருக்கோம். இது சிபிஎம் மட்டும் இந்த புகாரை சொல்லலை, பிஜேபி சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது. இருந்தாலும் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுடைய அந்த சுறுசுறுப்பு அல்லது அவர்களுடைய தலையீடுங்கிறது போதவே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அப்படியான விமர்சனங்கள் நிச்சயமாக தேர்தல் கமிஷன் மேலே இருக்கு. ஆனால் நரேந்திர மோடி சொல்லுவதை போல ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை சொல்லுகிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை நிச்சயமா இல்லை. ஒரு இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாது, சட்டம் ஒழுங்கு அல்லது அவருக்கு ஆபத்துங்கிற முறையில் தேர்தல் கமிஷன் சொல்லுவதை இவ்வளோ தூரம் திரித்து, இப்போ என்னன்னா பிஜேபி ரொம்ப டெஸ்பரட்டா இருக்கு. எது நடந்தாலும் அதை எப்படி ஆதாயமாக பயன்படுத்துவது. நாட்டுக்காக உயிர் விடுறதுக்கு, உயிர் தியாகம் செய்யறதுக்கு நானே தயாரா இருக்கிறேன். அப்புறம் எனக்கு அச்சுறுத்தல் எதுக்காக நீங்க கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி, பாட்னாவில் குண்டு வெடிப்புன்னு வந்தது. இவர் கலந்துகிட்ட கூட்டத்தில் மொத்த பேரும் சேர்ந்து அந்த மாநில அரசனுடைய போதாத தன்மை, அவங்க தலையிடலை, அவங்க முன்கூட்டியே உளவுத்துறை அவங்களுக்கு தகவல் கொடுக்கலையாங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பினாங்க. அதனால ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அது அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டாக, கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் மீதான குற்றச்சாட்டாகத்தான் வரும். ஆகவே என்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அதற்கு உட்பட்டு இந்த இடத்துல கூட்டம் நடத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 12 கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் அவர் கூட்டம் நடத்தி இருக்காரு. அதனால ஒரு இடத்தில் வாரணாசியில் கூட்டம் நடத்தக்கூடாது என்று அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் சொன்ன காரணத்தினாலேயே தேர்தல் கமிஷன் எதுவுமே சரியில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுவது சரியில்லை. அதனால அவங்க நினைச்சபடியெல்லாம் தேர்தல் கமிஷன் நடக்கல அப்படிங்கிற கோபத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் வரதாக. வாரணாசி பொதுக்கூட்டத்தை ரத்து செய்திருப்பது தாய்மகன் அரசின் நாடகம்னு சொல்றார். தாய்மகன் அரசு எங்கே இருக்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாடி கட்சி இருக்கிறது,
தேர்தல் ஆணையத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன தொடர்பு, அல்லது நாங்களே அதில் பல நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு பொறுப்புள்ள பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர் பேசுவது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நிலை. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக இன்றைக்கு பரபரப்பு அரசியலுக்கு அவர் தீனி போடலாமே தவிர எதிர்காலத்தினுடைய நலன் கருதி, நாட்டு நலன் கருதி அவர் பேசலை. இந்த 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 பேச்சின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டிஸ்பரேட் ஏதோ ஒரு இதில் அவர் வேகமாக செயல்படுறாங்க. அவர்களுக்கு எதிர்பார்த்த எண்ணிக்கை வராமல் இருக்கலாம். ஏதோ வகையில் அவநம்பிக்கை ஏற்பட்டு இப்போ இதன் மூலமாக ஒரு அரசியலில் ஒரு சர்ச்சையை உருவாக்கி மக்களிடம் திசை திருப்புகிற பணியாக தான் நான் பார்க்குறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.